வெல்கம் டு eVidyalog எஜுகேஷனல் வீடியோஸ். நான் நிவேதா. உங்களுக்காக இன்னைக்கு அறிவியல் பாடத்துல இருந்து 8ஆம் வகுப்புக்கு சேர்ந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு அப்படின்ற ஒரு பாடத்துல ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். என்ன டாபிக் பாத்தீங்கன்னா அயனிகள் வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அயனிகள்னா என்ன, அயனி அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்கின்றது அப்படியும், அயனி அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்ன்ற விஷயமும், அதே மாதிரி வேதியியல் வாய்ப்பாடுனா என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன, இந்த இரண்டுமே ஒன்றுதான். அந்த வேதியியல் வாய்ப்பாடும் மூலக்கூறு வாய்ப்பாடும் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அயனிகள் பத்தி படிக்கலாம். அயனிகள் அப்படின்னா என்னன்றத பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அணு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுல புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே சம அளவுல இருந்தா மாத்திரமே தான், அதாவது அது நடுநிலை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே அளவிலான புரோட்டான்கள், ஒரே அளவிலான நியூட்ரான்கள், ஒரே அளவிலான எலக்ட்ரான்கள் இருந்தா மாத்திரமே தான் அந்த அணு நடுநிலை தன்மை அடையும். அப்போ அணு அப்படின்றது நியூட்ரல், அதாவது நடுநிலை தன்மை அப்படின்றத நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எப்போ அந்த நடுநிலை தன்மையானது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இவை எல்லாமே ஒரே மாதிரியான சம அளவுல இருந்தா மாத்திரமே தான் நம்மளுக்கு அந்த நடுநிலை தன்மை அப்படின்றது ஏற்படும். இந்த நடுநிலை தன்மை இல்லாத பட்சத்துலதான் என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா அயனிகள் அப்படின்றது நம்மளுக்கு பயன்படுகின்றது. அயனி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். பொதுவாக ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரண்டு தனிமங்களும் ஒன்றிணையும் பொழுது, ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் இருக்கு, இந்த இரண்டு தனிமங்களும் ஒன்றிணையும் பொழுது ஒரு வேதிப்பொருள் நம்மளுக்கு கிடைக்கின்றது இல்லையா? அது ஒரு சேர்மமா நம்மளுக்கு கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் பொழுது அந்த நிலையான ஒரு எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்றது இருக்கணும். நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்ல எலக்ட்ரான்கள் முதல் ஆர்பிட்ல 2 இருக்கணும், அடுத்த ஆர்பிட் பாத்தீங்கன்னா 8 இருக்கணும், அதுக்கு அடுத்தது 8 இல்லைன்னா 16, அந்த மாதிரி தன்மையில இருக்கணும். அப்படி இருந்துச்சா அப்படின்னா மாத்திரமே தான் அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஒரு வேதிவினை நடக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தனிமத்துல அதிகமான ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்துக்கு போய் சேரும். அதுதான் ஒரு இணையம் தன்மை இருக்கு இல்லையா? அதுதான் இங்க அயனிகளா நம்ம பயனுள்ளதா இருக்க போகுது. ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வீடியோல படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்றது அந்த ஆர்பிட்ல சரியான அளவுல எலக்ட்ரான்கள் இயங்கி கொண்டு இருந்துச்சுன்னா மாத்திரமே தான் அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஒரு நிலையான எலக்ட்ரான் இல்லாத பட்சத்துல இப்போ இது ஒரு அணு இருக்கு. இந்த அணுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த அணுல பாத்தீங்க அப்படின்னா 2, ஒரு ஆர்பிட்ல முதல் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாத்தீங்களா? இப்ப இரண்டுமே சம அளவுல இருக்கு இல்லையா? அப்படி சம அளவுல இருந்தா மாத்திரமே தான் அது நிலையான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இதுல உங்களுக்கு கம்மியா இருந்து இதுல உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த 2 அணுக்களும் ஒன்றிணையும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு அயனி ஒரு எலக்ட்ரானை இழக்கும் தன்மை கொண்டுள்ளது. இன்னொரு அயனி, இன்னொரு ஆட்டம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும் பண்பை கொண்டுள்ளது. அப்படி ஒன்று இழக்கும், ஒன்று ஏற்கும், அந்த மாதிரி ஒரு நிலையை தான் அயனிகள் அப்படின்றத இங்க குறிப்பிடுறாங்க. ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அயனி அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்றத இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சோடியம் ஒரு தனிமமும் குளோரின் இன்னொரு தனிமமும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சோடியமும் குளோரினும் நம்மளுக்கு இணைந்துச்சு அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கின்றது இல்லையா? சோடியம் உடைய ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Na அப்படின்றது அர்த்தம்.
சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11. அதை நம்ம எலக்ட்ரானுடைய அமைப்பு எப்படி படுத்துவோம் பாத்தீங்கன்னா முதல் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல 8, மொத்தம் 10 எலக்ட்ரான் வந்து அமைஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல மூன்றாவதா இருக்கக்கூடிய ஷெல்ல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து தனியா வந்து அங்க இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு எலக்ட்ரான் அமைப்பு வந்து இங்க நிலையான நிலையில இல்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ குளோரினுக்கு வரலாம். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன கேட்டீங்கன்னா 17. அந்த 17 எலக்ட்ரான்களை அமைக்கும் பொழுது முதல் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல வந்து 8, அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல 7 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கு. இங்க 7 எலக்ட்ரான் மாத்திரமே இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சோடியமும் குளோரினும் இணையும் பொழுது, ஒரு வேதி வினையினால் இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இந்த குளோரின்குள்ள போயிட்டு சேர்ந்துரும். அப்படி சேரும் பொழுதுதான் நம்மளுக்கு இங்க அயனிகள் அப்படின்றது வந்து உருவாகுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சோடியம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த குளோரின்குள்ள போயிட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க அமைஞ்சிரும். அப்போ இங்க இப்போ வந்து சோடியம் பாத்தீங்க அப்படின்னா கூட குளோரின் பாத்தீங்கன்னா கூட சம அளவிலான எலக்ட்ரான்கள் வந்து இருக்கு இல்லையா. இப்படி ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க கொடுக்குது இல்லையா. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சோடியத்துக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நேர் குறியீடு வந்து நம்மளுக்கு உருவாகும். அதுதான் வந்து பிளஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சோடியமை வந்து Na பிளஸ் அப்படின்றத நம்ம குறியிடுவோம். குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுனால அதுக்கு வந்து எதிர் குறியீடு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதனாலதான் Cl மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து மூலக்கூறு வாய்ப்பாடுல பயன்படுத்துவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால அயனிகள் அப்படின்றது நம்மளுக்கு உருவாகுது. ஒரு எலக்ட்ரானுடைய அமைப்பு கரெக்டான நிலையில இருக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு எலக்ட்ரான் இழக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு தனிமமானது எலக்ட்ரானை வந்து பெறும். அந்த சூழ்நிலையை தான் வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சோடியம் Na பிளஸ் எதுக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு அயனி வந்து நேர்குறியீடான ஒரு குறியீடை வந்து பெற்று இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்திருக்கு. அதே மாதிரி குளோரின் வந்து Cl மைனஸ் எதனால பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை நம்ம வாங்கி இருக்கிறதுனால அது குளோரின் மைனஸ் நம்ம குறிப்பிடுவோம். இத நேர்மின் இணைத்திறன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சோடியம் வந்து நேர்மின் இணைத்திறன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் அயனிகள் இருக்கிறதுனால அது வந்து நேர்மின் இணைத்திறன் அப்படின்றது குறிப்பிடுவோம். எதிர்மின் குறையீடு வந்ததுனால அது வந்து எதிர்மின் இணைத்திறன். இணைத்திறன் அப்படின்னா வேலன்சி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எலக்ட்ரான் அமைப்பு கரெக்டான ஒரு நிலையில இல்லை அப்படின்னா இணைத்திறன் அப்படின்றது நம்மளுக்கு நடக்கும். அதுதான் வந்து நேர்மின் இணைத்திறன் எதிர்மின் இணைத்திறன் அப்படின்னு 2 வகையான இணைத்திறன்கள் வந்து ஒரு ஆட்டம்க்கு அதாவது ஒரு அணுக்களுக்கு வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு அயனிகள்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அயனிகள்னா என்ன, ஒன்று வந்து நேர்மின் குறியீடா இருக்கும், இன்னொன்று பாத்தீங்கன்னா எதிர்மின் குறியீடு வந்து இருக்கும். ஒரு அணுக்கள் எந்த அணு வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதோ அந்த அயனிக்கு வந்து நேர்மின் குறியீடு வந்து நம்ம பயன்படுத்துவோம். எந்த அணு வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறோமோ பெற்றுக்கொள்கின்றதோ அதை நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா எதிர்மின் குறியீடை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எந்த எலக்ட்ரான் வந்து பிளஸ் சிம்பிள் இருக்குது அதை வந்து எலக்ட்ரான் வந்து இழப்பதனால் அதை வந்து பிளஸ் சிம்பிள் நம்ம குறிப்பிடுவோம். எலக்ட்ரானை ஏற்பதனால அது வந்து மைனஸ் சிம்பிள் நம்ம குறிப்பிடுவோம். நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களே அயனிகள் எனப்படுகின்றது. பாத்தீங்கன்னா ஒரு அணுவானது ஒண்ணு நேர்மின் சுமையை பெற்றிருக்கும், இல்ல எதிர்மின் சுமையை வந்து பெற்றிருக்கும். அப்படி பெற்று இருந்துச்சு அப்படின்னாலதான் அது வந்து அயனிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அடுத்ததா அயனிகளின் வகைகள் பத்தி படிக்க போறோம். வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையான வகைகள் வந்து இருக்கு. நம்ம முன்னாடியே படிச்ச மாதிரி தான். ஒண்ணு வந்து பிளஸ் குறியீடு பார்த்தோம், அதாவது நேர்மறை குறியீடை பத்தி படிச்சோம். இன்னொன்று பாத்தீங்கன்னா மைனஸ் படிச்சோம் இல்லையா. அப்போ அயனிகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2. நேர் அயனி ஒன்று இருக்கு, இன்னொன்று பாத்தீங்கன்னா எதிர் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் அயனி என்ன கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர் அயனிய ஆனியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேர் அயனி பிளஸ் சிம்பிளை வந்து குறிக்குது, எதிர் அயனி அப்படின்றது மைனஸ் சிம்பிளை குறிக்குது. இப்போ எந்தெந்த அணுக்கள் எல்லாமே எந்தெந்த தனிமங்கள் எல்லாமே ஒரு நேர் அயனியை வந்து பெற்றுக்கொள்கின்றது அப்படின்ற விஷயங்களும், அதே மாதிரி எந்தெந்த தனிமங்கள் எல்லாம் எதிரணியை வந்து பெற்றுக்கொள்கின்றது அப்படின்ற விஷயங்களும் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். நேர் அயனினா என்ன, எதிர் அயனினா என்ன,
அதனுடைய உதாரணங்கள் தான் நம்ம அடுத்தபடியா பார்க்க போற விஷயங்கள். முதல்ல நேர் அயனினா என்னன்றத படிக்கலாம். நேர் அயனி அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்டயான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது பிளஸ் சிம்பிளா வந்து குறிக்கின்றது. நேர் அப்படின்னா நேர்மின் எதிர்மின் முறை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ நேர் அப்படின்னு சொல்லும் பொழுது பிளஸ் சிம்பிளை இங்க குறிக்குது. உதாரணம் பாத்தீங்கன்னா சோடியம் அணுவை நம்ம எடுத்துக்கலாம். சோடியம் அணு ஒரு எலக்ட்ரானை வந்து இழக்கிறதுனால அது வந்து நேர்மின் எலக்ட்ரானை வந்து நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அது வந்து நேரணிய பெறுகின்றது. பொதுவாகவே எல்லா உலோகங்களும் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இழக்கும் தன்மை வந்து கொண்டுள்ளது. ஒரு எலக்ட்ரானை இழக்கக்கூடிய எந்த அணுக்களாக இருக்கட்டும், எந்த தனிமங்களாக இருக்கட்டும், அவை எல்லாமே வந்து ஒரு நேரயனியாக மாறுகின்றது. இப்போ இங்க சோடியம் வந்து Na அப்படின்றத நம்ம குறிப்போம். சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால நம்ம Na பிளஸ் அப்படின்ற ஒரு குறியீடால நம்ம பயன்படுத்துறாங்க. எதிரயனி பத்தி படிக்கலாம். எதிரயனினா என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது குளோரினுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். குளோரினை பொறுத்தவரை ஒரு அணுவை வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ அதனுடைய அட்டாமிக் நம்பர் 17 இல்லையா? 17 அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்த மாதிரி லாஸ்ட் ஆர்பிட்ல 7 அணுக்கள் தான் இருக்கு, எலக்ட்ரான்கள் வந்து இருக்கு. அதனால ஒரு எலக்ட்ரான் வந்து தேவைப்படுறதுனால அது வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குது. அப்படி வாங்கும்பொழுது அதனுடைய மின்சுமை வந்து எதிர் அப்படின்றது நம்மளுக்கு குறியீடா மாறுகின்றது. பாருங்க, குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுறதுனால நம்மளுக்கு அது வந்து அதனுடைய குறியீடு Cl- அப்படின்றது நம்ம பெறுகின்றோம். அப்போ இது ஒரு எதிரயனி. பொதுவாக எதிரயனி எல்லாமே அலோகங்கள்ல எல்லாமே நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு. அலோகங்கள் எல்லாம் தனிமங்கள், எந்த ஒரு தனிமம் வந்து அலோகமா இருக்கு, நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மெட்டல்ஸ் எல்லாமே, நான் மெட்டல்ஸ் எல்லாமே எதிரணியை வந்து ஏற்றுக்கொள்ளும். அயனிகளின் வெவ்வேறு இணைத்திறன்கள் பத்தி அடுத்ததா படிக்க போறோம். ஒரு அயனி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எலக்ட்ரான் தான் வந்து சேரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு எலக்ட்ரான் மாத்திரமே தான் ஒரு அணுவானது வந்து இழக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் மாத்திரம்தான் அந்த அணுவானது வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா இழக்கும் தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து வாங்கும் தன்மை வந்து ஒரு அணுக்களுக்கு வந்து இருக்கும். அப்படி வாங்கும் தன்மை இருந்தால் மாத்திரமே தான் அந்த எலக்ட்ரானுடைய அமைப்பானது வந்து நிலையான தன்மையில வந்து இருக்கும். இப்போ சோடியம் குளோரைட் பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் மாத்திரம் தான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா சோடியம்ல இருந்து நம்மளுக்கு குளோரைடுக்கு வந்து நம்மளுக்கு மாறுகின்றது. ஏன் அப்படின்னா சோடியம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு அதிகமான ஒரு எலக்ட்ரானா இருக்கு. அதே மாதிரி குளோரின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவைப்படுறது. இந்த பட்சத்துல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் மாத்திரமே தான் வந்து ஒரு இணைத்திறன் வந்து ஏற்படுகின்றது. இதுவே மெக்னீசியம் குளோரைடு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, மெக்னீசியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மம் இருக்கு இல்லையா? அது நம்மளுக்கு எப்படி உருவாகுது பாத்தீங்கன்னா மெக்னீசியமும் குளோரைடும் சேர்ந்தா மாத்திரமே தான் மெக்னீசியம் குளோரைடு நம்மளுக்கு உருவாகும். ஆனா மெக்னீசியத்துல பொறுத்தவரை உங்களுக்கு 2 எலக்ட்ரான் வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்ல தனியாக இருக்கு. மெக்னீசியமுடைய அட்டாமிக் நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 12 வந்து குறிக்கும். 12ன்ற பட்சத்துல முதல் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல வந்து 8, அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்கள் வந்து தனியாக இருக்கு. அப்ப இந்த 2 எலக்ட்ரான்களும் வந்து குளோரின்குள்ள வந்து போகணும் வேதிவினை நடக்கும்பொழுது. அப்ப குளோரினுக்கு தேவை ஒரே ஒரு எலக்ட்ரான் மாத்திரம்தான். ஆனா இங்க 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 2 குளோரின்கள் நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்களை வந்து பெற்றுக்கொள்ளும். பாத்தீங்கன்னா இங்க 2 குளோரின்கள். அதனாலதான் மெக்னீசியம் குளோரைடோடைய மாலிகுலர் ஃபார்முலா பாத்தீங்க, மூலக்கூறு வாய்ப்பாடு பாத்தீங்க அப்படின்னா MgCl2 அப்படின்ற வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. Cl2 அப்படின்னா இங்க 2 குளோரின் இருக்கு அப்படின்றதுதான் வந்து இங்க அர்த்தம். அதனால அயனிகளுடைய வெவ்வேறு இணைத்திறன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இழக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் பெறும் அப்படின்றது வந்து கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் ஒரு சில அணுக்கள்ல வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இழக்கும் தன்மை இருக்கும். அதே மாதிரி பெற்றுக்கொள்ளும் தன்மை வந்து இருக்கின்றது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களில் தனியாகவோ அல்லது குழுவாகவோ எலக்ட்ரான்களை இழப்பதனாலோ அல்லது ஏற்பதனாலோ இருக்கக்கூடியதுதான் அயனிகளின் வெவ்வேறு இணைத்திறன் அப்படின்றது அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து இழக்கும் தன்மை இருக்கும். அந்த இழக்கும் தன்மையானது
தனித்தனியாக சேரும், இல்லைன்னா வந்து குழுவாக வந்து சேரும். குழுவாக அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க 2 குளோரின்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த 2 குளோரின்கள் வந்து குழுவாக இந்த என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்களை வந்து பெற்றுக்கொள்கின்றது. அதுதான் அயனிகளின் வெவ்வேறு இணைத்திறன்களை குறிக்கின்றது. இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்கள் இழக்கும் பொழுதோ அதுல வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அதனுடைய மின்சுமை எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சுன்னு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒற்றை மின்சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி குறியீடா குறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி குறிக்கணும். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இழந்துச்சு அப்படின்னா ஒரு அணுவினுடைய பெயரும் அந்த அணுவிற்கு மேல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த எலக்ட்ரான் இருந்துச்சோ அது வந்து பிளஸ் சிம்பிள், எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அதை வந்து எழுதணும். இப்போ ஒற்றை மின்சுமை அப்படின்றதுனால பிளஸ் அப்படின்றத மாத்திரம் குறிக்கணும், ஒன்று அப்படின்றத வந்து குறிக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டு எலக்ட்ரான்களை இழந்துச்சு இல்ல 2 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா அது நம்ம இரட்டை மின்சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2+ இல்லைன்னா 2- அப்படின்றத வந்து நம்ம குறியீடாக பயன்படுத்தணும். மூன்றாவது 3 எலக்ட்ரான் சுமையை வந்து இழந்துச்சு, 3 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுச்சுன்னா வாங்கி கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மும்மை மின்சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. 3+ இல்லைன்னா 3- அப்படின்றத நம்ம குறியீடா பயன்படுத்தணும். 4 எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா அதை வந்து 4 மின்சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த எலக்ட்ரான் இழந்துச்சோ அதை வந்து 4+ அப்படின்றத குறியீடா பயன்படுத்தணும். எந்த எலக்ட்ரான் வந்து பெற்றுக்கொள்கின்றதோ அந்த எந்த அணுவானது எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டதோ அதை வந்து 4- அப்படின்றத நம்ம குறியீடா பயன்படுத்தணும். இப்படிதான் வந்து மின்சுமையை வந்து நம்ம பயன்படுத்தணும். அயனியுடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட எந்த ஒரு சேர்மமும் சேரும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு அப்படின்ற ஒரு அயனிகள் வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அந்த எலக்ட்ரானும் வந்து சரியான நிலையில வந்து இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வேதிவினை நடக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தா இருந்த ஒரு எலக்ட்ரானும் வந்து இழந்து விடுகின்றது. அப்போ ஹைட்ரஜனுக்கு அப்படின்றது வந்து வேலன்சி இணைத்திறன் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த பட்சத்துல எந்த ஒரு சேர்மமாக இருக்கட்டும் ஒரு ஹைட்ரஜனோட இணையும் பொழுது ஹைட்ரஜனுக்கு அப்படின்ற ஒரு இணைத்திறன் அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. அதனாலதான் எதிர் அணியாக வாய்ப்பாடாக நம்ம பயன்படுத்தும் போது குளோரினுக்கு என்ன படுத்தும் அப்படின்னு மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய இணைத்திறனை தான் நம்ம 1 அப்படின்றத நம்ம குறிப்பிடுவோம். இப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் இணையும் பொழுது நம்மளுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலமானது நம்மளுக்கு உருவாகுகின்றது. அதனுடைய இணைத்திறன் 2ஆக நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படி HCl அப்படின்னு சொல்லும் போது அது ஒன்றுக்குமே நம்ம இணைத்திறனா வந்து பயன்படுத்தும் போது அது வந்து 1 அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். இப்படிதான் எந்த ஒரு ஹைட்ரஜன் தனிமத்துக்கு வேற ஒரு தனிமம் சேரும் பொழுது நம்மளுக்கு அதனுடைய இணைத்திறன் எப்பயுமே 1 அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா ஒரு புதிய டாபிக். இது வரைக்கும் அயனிகள் பத்தி படிச்சோம். இப்ப நம்ம படிக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு பத்தி படிக்க போறோம். ஒரு வேதியியல் வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேதி சேர்மம் அல்லது மூலக்கூறு வந்து குறிக்கின்றதுதான் அது வந்து வேதியியல் வாய்ப்பாடு. இப்போ ஒரு திண்மம் இன்னொரு திண்மம் இரண்டாக சேரும் பொழுது நம்மளுக்கு ஒரு சேர்மம் வந்து கிடைக்கின்றது. அது ஒரு வேதிவினையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சேர்மம். அந்த சேர்மத்தை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்துவதுதான் கெமிக்கல் ஃபார்முலா ஒரு மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேதியியல் வாய்ப்பாடு இல்லைன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்றத நம்ம குறிக்கின்றது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ கால்சியம் குளோரைடு இருக்கு. கால்சியம் அப்படின்றது ஒரு தனிமம். Ca வந்து கால்சியமை குறிக்கின்றது. Cl அப்படின்றது வந்து குளோரைடை வந்து குறிக்கின்றது. இந்த இரண்டுமே தனித்தனியான ஒரு தனிமம். இந்த 2 தனிமமும் இணையும் பொழுது ஒரு வேதிவினை நடக்கும் பொழுதுதான் இணைகின்றது. அப்படி சேரும் பொழுது நம்மளுக்கு கால்சியம் குளோரைடு அப்படின்ற ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கின்றது இல்லையா? அதை நம்ம குறிக்கணும், அது நம்ம தெரியணும் இல்லையா? Ca அப்படின்னா கால்சியம், Cl2 அப்படின்னா குளோரைடு. அப்போ கால்சியமும் குளோரைடும் இணைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிவதற்காக நம்மளுக்கு கெமிக்கல் ஃபார்முலா இல்ல மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ அந்த மூலக்கூறை வந்து குறிப்பதற்காக தான் நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் என்ன பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு தான் வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்றத நம்ம குறிக்கின்றது. இந்த வேதியியல் வாய்ப்பாடு எழுதுவதற்காக ஒரு சில விதிமுறைகள் வந்து இருக்கு. எப்படி நம்ம ஒரு வேதியியல் வாய்ப்பாடை எழுதணும் அப்படின்றத ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம்.
வேதியியல் வாய்ப்பாடுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல எத்தனை தனிமங்கள் வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்ற விஷயங்களும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு பாருங்க, கால்சியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மம் இங்க உருவாக்குது. இந்த உருவான ஒரு சேர்மமானது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால்சியம் இணைந்திருக்கு, 2 குளோரின் வந்து இணைந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, எத்தனை குளோரின் வந்து இங்க இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வருது. அப்போ ஒரு வேதியியல் வாய்ப்பாடு மூலியமாக நம்ம எத்தனை சேர்மங்கள் இணைந்திருக்கு அப்படின்ற ஒரு இடம் பெற்றுள்ளது அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும். வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படின்றது இல்லையா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர் அயனி குறியீடு இடம் புறத்திலும் எதிர் அயனி குறியீடு வலது புறத்திலும் இருக்குமாறு ஒரு தனிமம் அல்லது அயனிகள் குறியீட்டை அருகருகே எழுத வேண்டும். பாத்தீங்க அப்படின்னா, நேர் அயனி அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்கும், எந்த ஒரு அணுவானது ஒரு எலக்ட்ரானை இழக்கின்றதோ அது நேர் அயனியை வந்து குறிக்கின்றது இல்லையா, அதை நம்ம இடது பக்கம் எழுதணும். அதே மாதிரி எந்த ஒரு அணுவானது எலக்ட்ரானை பெறுகின்றதோ அது எதிர் அயனியை வந்து பெறும், அதை நம்ம வலது பக்கம் வந்து எழுதணும். இப்படிதான் வந்து ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடுக்கான ஒரு முதல் படியை வந்து எழுதணும். உதாரணத்துக்கு பாருங்க, மெக்னீசியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மம் இருக்கு. மெக்னீசியமும் குளோரைடும் இணைந்துள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, மெக்னீசியம் உடைய அட்டாமிக் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வந்து குறிக்கும். அப்போ 2 எலக்ட்ரானை வந்து இழக்கின்றதுனால இது வந்து நேர் அயனியை வந்து குறிக்கும். குளோரைட் பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரானை வந்து பெற்றுக்கொள்வதனால உங்களுக்கு அங்க வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா எதிர் அயனியை வந்து குறிக்கின்றது. அப்போ நேர் அயனிய வலது பக்கமும் எதிர் அயனிய இடது பக்கமும் வந்து நம்ம எழுதணும். அப்போ Mg அப்படின்றத வந்து நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா இடது பக்கமும், Cl அப்படின்றத வந்து குளோரைடை வந்து குறிக்கிறதுனால வலது பக்கமும் நம்ம குறியிடணும். இரண்டாவதான படி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு அணுவினுடைய அயனிகளை வந்து எத்தனை இணைத்திறன் வந்து பெறுகின்றது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தனிமத்துக்கு மேல வந்து நம்ம குறியிடணும். பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பிளஸ் சிம்பிளும் மைனஸ் சிம்பிளும் நம்ம வந்து குறிப்பிடக்கூடாது. இப்போ மெக்னீசியம் இருக்கு, குளோரைடு இருக்கு. மெக்னீசியம் 2 எலக்ட்ரானை வந்து இழக்கின்றது. அப்போ அது வந்து 2 அப்படின்றத நம்ம குறிக்கும். 2 அப்படின்னா 2. Cl வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை நம்ம பெறுகின்றது. அப்ப இந்த இரண்டுக்கும் உடைய அயனியை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தபடியான படி அதுதான். Mg வந்து 2 அப்படின்றதையும் Cl வந்து 1 அப்படின்றதையும் நம்ம வந்து குறியிடணும். மூன்றாவது படி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தனிமம் அல்லது அயனி இணைத்திறனை இடமாற்றம் செய்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு விகிதத்தில் எண்ணிக்கை வந்து இருக்கின்றதோ அடுத்த தனிமங்களிலும் வந்து அதை வந்து குறிப்பிடணும். பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரானை வந்து இழந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குறிப்பிடக்கூடாது. வெறும் வந்து அந்த தனிமத்தினுடைய பெயர் எழுதினா மாத்திரமே வந்து போதுமானது. பாருங்க, மூன்றாவது படியை நம்ம எப்படி குறிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், எத்தனை எலக்ட்ரானை வந்து இழந்திருக்கு, எத்தனை எலக்ட்ரானை பெற்றிருக்கு, அதனுடைய இணைத்திறனை நம்ம எழுதணும். மெக்னீசியம் 2 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. கால்சியம் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பெற்றிருக்கு. அப்போ 2 1 அப்படின்றத நம்ம பெற்றிருக்கோம். மூன்றாவது படி நம்ம என்ன சொன்னோம், நம்ம இந்த 2 அயனிகளை வந்து மாற்றி எழுதணும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. அதனால மெக்னீசியமுக்கு 1ம் கால்சியமுக்கு 2ம் நம்மளுக்கு வந்து மாறிவிடும். அடுத்த படி என்ன பாத்தீங்கன்னா, இந்த 2 மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை கீழே நம்ம கீழ்ப்புறத்துல வந்து எழுதணும். அப்போ எழுதும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, MgCl வந்து 2 கீழே வந்து நம்ம எழுதணும். 1 வந்து நம்ம கீழே எழுதக்கூடாது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை வந்து நம்ம எப்பயுமே எழுதணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இருக்காது. அதனாலதான் MgCl2 அப்படின்றத நம்ம இங்க குறிப்பிடுறோம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் குளோரைட் MgCl2 அப்படின்றது நம்மளுக்கு குறிக்கின்றது. இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு மெக்னீசியம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேர்மத்துல இணைஞ்சிருக்கு, 2 குளோரின்கள் வந்து இங்க அந்த சேர்மங்கள்ல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா. அப்போ மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மெக்னீசியம் 2 குளோரின் அங்க இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்படிதான் ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை வந்து நம்ம எழுதணும். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். முதல்ல குறியீடை வந்து முதல்ல எழுதிடணும். இப்போ மெக்னீசியம் குளோரைட் நம்ம பார்த்தோம். மெக்னீசியம்க்கு குறியீடை நம்ம எழுதிடணும். அடுத்தபடியா குளோரினான குறியீடை நம்ம எழுதிடணும். அடுத்தது அயனிக்களை வந்து கீழ்ப்புறத்துல எழுதிக்கோங்க. எழுதிக்கும் பொழுது மெக்னீசியம் எத்தனை வந்து அயனியை இழக்குது அப்படின்னு அயனியை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, குளோரின் வந்து 1 இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. மாத்தணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மெக்னீசியத்துக்கு 1 வந்துடும், குளோரினுக்கு 2 வந்துடும். அப்போ நீங்க எழுதும் பொழுது என்னாகும், MgCl2 அப்படின்றத வந்து ஈஸியா நீங்க எழுதலாம். இப்படிதான் வந்து ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடை நீங்க எழுதணும். அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கால்சியம் குளோரைடுடைய மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது வேதியியல் வாய்ப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கால்சியம் குளோரைடு அப்படின்னு சொல்லும்போது CaCl2 இல்லையா? ஒரு கால்சியம் 2 குளோரின் அங்க இணைஞ்சிருக்கும். இந்த ஒரு வாய்ப்பாடை தான் இப்ப நம்ம பெறணும். முதல் படி என்ன பாத்தீங்கன்னா கால்சியமுடைய அணுவினுடைய எழுத்து நம்ம எழுதணும். பாத்தீங்கன்னா கால்சியம்க்கு Ca அப்படின்ற ஒரு குறியீடு இருக்கு, அதை நம்ம எழுதிடணும். குளோரின் பாத்தீங்கன்னா Cl அப்படின்றத நம்ம குறியிடுவோம், அதை நம்ம எழுதிடணும். இரண்டாவது படி என்ன, அதனுடைய அயனிகளை வந்து எழுதணும். கால்சியம் 2 எலக்ட்ரானை வந்து இழக்கிறதுனால 2+, அந்த பிளஸ் சிம்பிள குறிக்க வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி Cl குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பெற்றுக்கொள்வதனால 1 வந்து இங்க குறிப்பிடணும். மூன்றாவது படி என்ன பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மாத்தணும், அந்த அயனிகளை வந்து மாத்த வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி மாறும் பொழுது Caக்கு 1 வந்துடும், Clக்கு 2 வந்துடும். இப்போ அந்த 1, 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம கீழ்ப்புறத்துல வந்து எழுதணும். அந்த ஃபார்முலாவுடைய கீழ்ப்புறத்துல எழுதணும். அப்ப நம்ம எழுதும்போது CaCl2 அப்படின்ற ஒரு வாய்ப்பாடு நம்மளுக்கு கிடைக்கின்றது. இப்போ கால்சியம் குளோரைடு உடைய மூலக்கூறு வாய்ப்பாடானது CaCl2 நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்ததா மதிப்பீடு பகுதிக்கு வந்திருக்கும். மதிப்பீடு பகுதியில இருந்து ஒரு சில கேள்விகள். முதல் கேள்வி, நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்கள் டேஷ் எனப்படும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதனுடைய விடை என்னவாக இருக்கும், அயனிகள் இல்லையா? ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை வந்து பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் நேர்மின் சுமை இல்லைன்னா எதிர்மின் சுமை அதற்கு கிடைக்கும். இரண்டாவதான கேள்வி, ஒரு அணுவானது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்பதால் டேஷ் பெறுகின்றது அப்படின்றது கேள்வி. ஏற்கின்றது இல்லையா? அப்போ அதற்கு வந்து எதிர்மின் சுமையை வந்து பெருகும். எந்த அணுவானது எலக்ட்ரானை ஏற்கின்றதோ அதற்கு எதிர்மின் சுமை வந்து கிடைக்கும். எந்த அணு எலக்ட்ரானை இழக்கின்றதோ அதுக்கு நம்மளுக்கு நேர்மின் சுமை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததா குறுகிய வினாக்களுக்கு விடையளிக்கணும். முதல் கேள்வி, கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதணும். முதல் கேள்வி என்ன பாத்தீங்கன்னா CO அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய சேர்மங்களுடைய பெயர், இங்க வந்து என்ன சேர்மம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, CO இல்லையா? கார்பன் 1, ஆக்சிஜன் 1. அப்போ கார்பன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு சேர்மம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. இப்போ CO2 அங்க குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத நம்ம குறிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 2 இருக்கிறதுனால அது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத நம்ம குறிப்பிடணும். இங்க CO அப்படின்ற குறிப்பிட்டிருக்கிறதுனாலதான் கார்பன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு சேர்மம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு சேர்மம் என்ன பாத்தீங்கன்னா NaCl. Na அப்படின்றது வந்து சோடியம், Cl வந்து குளோரைடு இல்லையா? அதனால சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மம் நம்மளுக்கு கிடைக்கும். இரண்டாவதான கேள்வி, அயனிகளின் வகைகள் யாவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2 வகையான அயனிகள் இருக்கு அப்படின்றத படிச்சோம் இல்லையா? ஒன்று என்ன பாத்தீங்கன்னா நேரயனி, இன்னொன்று எதிரயனி. நேரயனி எப்போ கிடைக்கும், எந்த ஒரு அணுவானது அணுவை இழக்கின்றதோ அது வந்து நேரயனி. எந்த ஒரு அணுவானது அணுவை ஏற்கின்றதோ அது வந்து எதிரயனி அப்படின்றத நம்ம குறியிடுவோம். இதுவரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே உங்களுடைய புத்தகங்கள்ல பக்கங்கள் 135 இருந்து 137 வரையும் இருக்கு. நீங்க இன்னும் தெளிவா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாட சுருக்கம் வந்திருக்கும். என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம படிச்சோம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக அயனிகள் பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சோம். அயனிகள்னா என்னன்ற விஷயங்கள் நம்ம படிச்சோம். ஒரு இணைத்தினர் நடக்கும்பொழுதுதான் அயனி அப்படின்ற ஒரு குறியீடு வந்து அணுக்களுக்கு சேரும் அப்படின்ற விஷயங்களும் படிச்சோம். அதே மாதிரி ஒரு வேதியியல் வாய்ப்பாடு எப்படி நம்ம எழுதணும், மூலக்கூறு வாய்ப்பாடை எப்படி நம்ம எழுதணும், அதற்கான படிகள் என்னென்ன என்ற விஷயங்கள் கூட நம்ம இந்த வீடியோல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல குறியீடை எழுதணும், அதுக்கு அடுத்ததா அயனிகளை வந்து எழுதணும். அந்த குறியீடோட அயனிகளை மாத்தி எழுதி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேதியியல் வாய்ப்பாடை நம்ம
பயன்படுத்தணும். இப்படிதான் ஒரு வேதியியல் வாய்ப்பாடை எழுதணும் அப்படின்ற விஷயங்கள் கூட இந்த வீடியோல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் பார்த்த டாபிக்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.